வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி, எனக்கு ஜோதிட நிலைய அனைத்து குருமார்களையும் வணங்கி, இதுவரைக்கும் உலகங்களில் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, புஷ்கர நவாம்சம். புஷ்கர நவாம்சம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட, ஒரு சட்ட வல்லுநர்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும்பாங்க, சின்ன சட்டத்தில் ஒரு ஓட்டம் இருக்கும்பாங்க. அது மாதிரி தான் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய நூல்கள், எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான, எவ்வளோ பெரிய நுணுக்கமான இது இருந்தாலும் ஒரு நுணுக்கமான விஷயங்கிறது புஷ்கர நவாம்சம். 108 பாதம், 108 நவாம்சம், அதாவது நவாம்சமாக பிரிக்கிறது 108 பாதம். அந்த 108 பாதத்தில் 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதம், அதில் 108 பாதம். அந்த 108ல் 12 நட்சத்திரம் மட்டும் புஷ்கர நவாம்சம். அந்த 12 நட்சத்திரத்தில் 2 பாதம் புஷ்கர நவாம்சம். மொத்தம் இந்த 24 பாதம் இருந்து தசை நடத்தினா, 12 நட்சத்திரத்தில் உங்கள் ராசியோ லக்கணமோ எந்த கிரகமோ இருந்து தசை நடத்தினா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த 24 நட்சத்திர பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இந்த பாதம்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த புஷ்கர நவாம்சம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த புஷ்கர நவாம்சம்னா என்ன, ஏன் இந்த புஷ்கர நவாம்சம் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, எல்லாம் அவரை கையை விட்டு போயிடுச்சு. கடைசியாக அவரை காப்பாற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த புஷ்கர நவாம்சம் தாங்கிறார் அவர் ஜாதகத்தில். புஷ்கரம்னா தாமரை பூ. இந்த புஷ்கரம்னா ஒரு தாமரை பூ மலர்ந்தா எப்படி இருக்கும் பிரகாசமா, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில பெரிய பிரகாசம் வளர்ச்சி வந்துடும். ஒரு 100 பேர் கொண்ட சபை இருக்கு, ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, 100 பேர் கொண்ட சபை இருக்கு, ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு முதலமைச்சரோ இல்லை அந்த ஊர் கிராம அரங்காவலரோ அப்படி வர்றாங்க. அப்படி வர்றப்ப அவங்கள கண்டா வழி விடுறாங்கல்ல, இந்த மாதிரி ஐயா வராங்கன்னு வழி விடுறோம். அந்த மாதிரி தான் இந்த புஷ்கர நவாம்சம் எப்பேற்பட்ட பனிமேலும் இந்த பேர்பட்ட கசதி பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விளக்கக்கூடியது இந்த புஷ்கர நவாம்சங்கிற. சார் எனக்கு 2 கிரகம் நீசம், 5 கிரகம் நீசம், ஜாதகத்தில் என் வாழ்க்கையை தசாபத்தி தெரியல, குரு 6ல் மறையுது, சனி 8ல் மறையுது, எனக்கு தசாபத்தி நடக்குது. யாருக்காவது ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்துல தான் அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க. ஏன் லக்கண புள்ளி, அவங்களுடைய லக்கணம் ஏதோ ஒருத்தர் மேஷ லக்கணம், தனுசு லக்கணம், சிம்ம லக்கணம், ஏதோ ஒரு லக்கணம் வைங்க. அவர் லக்கண புள்ளி உதாரணமாக இப்போ மேஷ லக்கணம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், அந்த அஸ்வினி நட்சத்திரம் அந்த லக்கண புள்ளி சரியா இருக்கா, புஷ்கர நவாம்சம் நிற்கிதா? இப்போ உதாரணமாக ஒருத்தர் தனுசு லக்கணம், அந்த தனுசு லக்கணம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமா, அது புஷ்கர நவாம்சம் நிற்கிது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமா, அது அவர் ஜெயிக்க போறாரு. அந்த தசை நடக்குதா, உத்திராட நட்சத்திரத்தில் நின்று ஒருத்தருக்கு ஒரு சனி தசை நடக்குது, இல்லை ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது, இந்த 6 வருஷம் டாப்பாக இருப்பார். அந்த சனி தசை 19 வருஷம் டாப்பாக இருப்பார். சிறப்பான விஷயத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி, இழந்த பொருள் இழந்த செல்வத்தை தானா மீட்டு கொடுக்கக்கூடியது. முதல் 30 வயசு வரைக்கும் ஜீரோவா இருப்பாது, 30 வயசுக்கு மேல பெரிய பெரிய கோடீஸ்வரனா ஆயிடுவாரு, அவரை மதிக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் உதாரணம் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்லாம் ரஜினிகாந்தோட ஜாதகம்லாங்கிறார். ஒரு கண்டக்டரா வேலை பார்த்தவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் புஷ்கர நவாம்சங்கிறார். நரேந்திர மோடி அதே மாதிரி தான், ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படிதான், ஒரு சாதாரண குஜராத்தில் வாழ்ந்தவர் 5 முறை முதலமைச்சர், இன்னைக்கு பிரதமர் இருக்காருன்னா அது காரணம் புஷ்கர நவாம்சங்கிறார். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல சீக்ரெட் சூட்சுமமான விஷயங்கள் இந்த புஷ்கர நவாம்சங்கிறார். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தாலும் பெரிய பணக்கார குடும்பத்துல பெரிய பணக்காரரா மாறுறதுக்கு காரணம், பெரிய பதவி பொருள் பட்டம்லாம் கிடைக்கிறது காரணம் இந்த புஷ்கர நவாம்சம் தாங்கிறார். இந்த புஷ்கர நவாம்சம் இந்த 12 நட்சத்திரத்துல இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரமான கீர்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம். அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே மாதிரி குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் இப்ப நான் சொன்ன இந்த 12 நட்சத்திரத்துல தான் இந்த புஷ்கர நவாம்சம் இருக்கு. இந்த 12 நட்சத்திரத்துல குறிப்பிட்டு 2 பாதம், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுதுங்கிற. அது என்ன பாதம் சார் அப்படின்னா அதையும் சொல்றேன். இப்போ உதாரணமா ஒருவருக்கு புஷ்கர நவாம்சம் கீர்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இல்லை 4ஆம் பாதம். ஒருத்தருக்கு மேசராசி கீர்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அவருக்கு புஷ்கர நவாம்சத்துல கிரகம் இருந்து தசை நடத்துது, சூப்பரா இருப்பாரு. இல்லை மேசராசி கீர்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்,
அப்படின்னா மேசராசிலேருந்து வேலை நடத்துது, தசை நடத்துனா சூப்பராக இருப்பார். புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுது, அவருக்கு அந்த தசை நடத்தணும், சூப்பராகிடுவார். முதல் 30 வருஷம் கஷ்டப்பட்டு பின்னாடி சூப்பராகிடுவார். இல்லை அந்த தசையே நடத்தலை, இந்த புஷ்கர நவாம்சம் இருக்கும்போது தசையே நடத்தலை, ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கிரகம் தப்பி புஷ்கர நவாம்சம், அவர் தப்பிச்சினாலும் உயிர் வாழ்வார், கௌரவமாக வாழ்வார். பல பிரச்சனைகளை போராடி வந்தாலும் இந்த கௌரவமாக வாழ்வார். அது மாதிரி இந்த மேசராசியில கீர்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், கன்னி ராசியில உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், மகர ராசியில உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம். இது மாதிரி கீர்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரமா 1 4, சந்திரனோட நட்சத்திரமா 2 4, பரணியோட நட்சத்திரமா 1 3, பரணி பூரம் பூரணம் 1ஆவது நட்சத்திரம் 3ஆவது நட்சத்திரம். அது மாதிரி கீர்த்திகேயா 1ஆவது நட்சத்திரம் 4ஆவது நட்சத்திரம், உத்திராடமா 1ஆவது நட்சத்திரம் 4ஆவது நட்சத்திரம். அதே மாதிரி அஸ்தம் சந்திரன் நட்சத்திரமா 2ஆவது நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரமா 2, ரோகிணி திருவோணம் அஸ்தம் இதெல்லாம் 2 4ல இருந்தா அவங்களுக்கு ரொம்ப யோகம், சந்திரன் நட்சத்திரம். அதே மாதிரி இந்த சனியோட நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி 2ஆவது நட்சத்திரத்துல இருக்கணும். சனியோட நட்சத்திரம் 2ஆவது நட்சத்திரத்துல இருக்கணும். பூசம் 2, அனுஷம் 2, உத்திரட்டாதி 2ல இருந்தா அவங்க புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பரணி பூரம் போராடமா அவங்க 3ஆவது பாதம். யாரெல்லாம் பரணி பூரம் போராடம், பரணி மேஷம் பரணி 3ஆம் பாதத்துல இருக்கா அது புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுது. அது மாதிரி பூரம் சிம்மம் பூரம் 3ஆம் பாதமா புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுது. அது மாதிரி பூராடம் தனுசு பூராடம் 3ஆம் பாதமா உங்களுக்கு புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுது. இந்த மாதிரி கிரகம் இருந்து இந்த நட்சத்திர பாதத்துல 12 நட்சத்திரத்துல 24 பாதத்துல இருந்து யார் ஒருத்தருக்கு திசை நடத்துதோ அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சே தீர்வார்கள். இது ஜாதகத்துல உள்ள நுட்பமான கணக்குல இது முக்கியமான கணக்கு. புஷ்கர நவாம்சங்கிறது உங்கள்கிட்ட உள்ள கர்மா பிரச்சனை, உங்கள்கிட்ட உள்ள இருளை அகற்றி வெளிச்சத்துக்கு உங்களை வெளிச்சத்தை கொண்டு வர்றதுதான் இந்த புஷ்கர நவாம்சங்கிற. இந்த புஷ்கர நவாம்சம் வணங்க வேண்டிய ஒரே ஒரு ஆலயம் வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. யார் ஒருக்கதாவது புஷ்கர நவாம்சத்துல இருந்து தசை நடத்துதா, நல்லா நோட் பண்ணீங்க. யார் ஒருத்தருக்காவது புஷ்கர நவாம்சத்துல இருந்து எனக்கு சூரிய தசை, சந்திர தசை, சுக்கர தசை, செவ்வாய் எந்த தசை வேணாலும் நடத்தட்டும், அந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்துல இருந்து தசை நடத்துதா, நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருமைச்சூர் லலிதாம்பிகை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர் பக்கத்துல திருமைச்சூர் மேகநாத சுவாமி உடனான லலிதாம்பிகை. இந்த கோவிலில் போய் இந்த தசை நடத்துறப்ப சாமி கும்பிட்டு வரணும். இல்லை ஒவ்வொரு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி, ஒவ்வொரு பருவத்துக்கும் போய் இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு வர வர உங்களுக்கு சூப்பரான வளர்ச்சியை உண்டு பண்ணிடும். உங்களுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காக வளர்ச்சி உண்டு பண்ணி. திருமைச்சூர் லலிதாம்பிகை மிக முக்கியமான ஸ்தலம். மேகநாத சுவாமி லலிதாம்பிகை காலுக்கு கொலுசு கேட்ட ஊர். போய் பாருங்க, அம்பாளுடைய முகம் ஒரு முகம் ஆக்ரோஷமா, ஒரு முகம் சிரிச்ச முகத்தோட இருக்கும். லலிதாம்பிகை முக்கியமான ஊர். வேளாக்குறிச்சி ஆதீனம் தலைமையில அவர் ஆதீனம் ஐயா தலைமையில இந்த கோயில் இயங்கிட்டு இருக்கு. இந்த கோயில் இன்னைக்கும் ஆகம விதிப்படி 6 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான கோயிலும் அற்புதமான. போய் அம்பாலை பார்த்தா ஏந்திச்சு வர வெளியில மனசு வராதுங்கிற இந்த மாதிரி கோயில். ஸோ கண்டிப்பா இந்த புஷ்கர நவாம்சத்துல பிறந்தவங்க திருமைச்சூர் லலிதாம்பிகை கோயிலை போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த புஷ்கர நவாம்சத்துல ஒரு கஷ்டம்னு இருந்தா உங்களுடைய கஷ்டம் எல்லாம் விலக போகுது. தசை நடக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி அடைய போறீங்க. அது மாதிரி புஷ்கர நவாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர், வண்டி நம்பர்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் எடுத்து கொடுத்தா இன்னும் சிறப்பாயிடுவீங்கிறான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உத்திராடத்தில் நிற்கிது, அவருக்கு 73 நம்பர்னு எடுத்து கொடுத்தா இன்னும் சிறப்பாயிடுவார், நல்லா ஆயிடுவார். அது மாதிரி ஒவ்வொரு புஷ்கர நவாம்சத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. உங்களுடைய கார் நம்பர், வாகன எண்கள், ஃபோன் நம்பர்லாம் மாற்றி வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாயிடுவீங்க. ஸோ உலக மக்கள் அனைவரும், டிவைன் ஜோதிட நேயர்கள் அனைவரும் சென்று திருமைச்சூர் லலிதாம்பிகையை வணங்கி இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. புஷ்கர நவாம்சத்தில் தசை நடத்தினா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும். அதுக்கு உண்டான வண்டி நம்பர், வெஹிக்கல் நம்பர்லாம் வாங்கினா சூப்பராகிடுவீங்க. ஏதாவது தேவைன்னா கீழே உள்ள நம்மளுடைய சேனலில் டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மக்களே, நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே.